ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம நான் செஞ்சுருக்கிற மாதிரி இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 250 கிராம் வெள்ளை மூக்கல்ல முதல் நாள் நைட்டை ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடல இதையும் போட்டலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டலாம். 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் போட்டலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் குறப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டலாம். இதுக்கு தேவையான 3/4 ஸ்பூன் உப்பு இதையும் போட்டலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம். இப்போ ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் போட்டுறேன். 4 ஃப்ரெஷ் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டலாம். கொஞ்சம் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. வடை மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ சின்னதாக உருண்டை பிடிச்சி வடை மாவை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் சின்ன உருண்டையாக உருட்டி வடை ஷேப்பில் தட்டி வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ ஒன்றுனா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வடை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வடை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இல்லாட்டினா சட்டுன்னு கருகிடும், உள்ளே வேகாது. வடை 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்த பேட்ச் வடையும் ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுவும் 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து அதே பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம். வெள்ளை முக்கல்ல வடை ரெடி ஆயிடுச்சு. இது கடலைப்பருப்பு வடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.